Daily. Taste the Daily. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டடம் கட்டுவதற்காக நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். நமது செய்தியாளர் வெற்றிவேல் அவரிடம் பேசலாம். வணக்கம் வெற்றிவேல், எதற்காக இந்த இரு கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது? வணக்கம் சினி. அதாவது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில பள்ளி கல்வித்துறையின் மூலமும் மத்திய அரசு நபார்டு நிதி உதவி திட்டத்தில் சுமார் 1,41,36,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6 வகுப்பறைகள் கொண்ட புதிய கூடுதல் கட்டிடம் அந்த கட்டுவதற்கான பூமி பூஜை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் தலைமையில் இன்னைக்கு நடைபெறுவதா தெரியுது. அதில் அதிமுக நிர்வாகிகள் அதிக அளவில் பேனர் வச்சிருந்தாங்க. இந்த பேனர்ல பெரும்பாலும் பார்த்தோம்னா KP அன்பழகனுடைய உருவப்படம் மட்டும்தான் இருந்தது. இதனால அந்த சம்பவம் தெரிஞ்சு பாலக்கோடு பேரூராட்சி தலைவர் PK முரளி மற்றும் அவருடைய சேர்ந்த திமுக தொண்ட கட்சி நிர்வாகிகளும் அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்துக்கு தமிழக அரசின் நிதி மூலம் தான் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எதிர்கட்சியா எப்படி வரலான்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதனால அது மட்டும் இல்லாம இந்த பேனர்ல தமிழக முதல்வர் படமும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் படமும் அப்புறம் அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் பெயரை கூட புறக்கணித்ததா கூலி இந்த பூமி பூஜை கண்டனம் தெரிவித்து தகராறில் ஈடுபட்டாங்க. அப்போ தகராறு ஒரு கட்டத்துக்கு மேற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த சூழல் நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாம நம்ம இருக்கக்கூடிய கீழே இருந்து கல்லை எடுத்து தாக்கிறதுக்கு ஒரு சில நிர்வாகிகளும் முற்பட்டாங்க. இந்த சம்பவம் சம்பவத்துக்கு தெரிஞ்சு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சிறிதரன் தலைமையில் காவல்துறையின் அதிகாரிகள் குவிக்கப்பட்டு இரு தரப்பினரிடையே, அதாவது KP அன்பழகன் மற்றும் PK முரளி இவங்க ஆகிய இருவரையும் இந்த கட்சி நிர்வாகிகளையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் இவங்க சமாதானமா ஆனதுக்கு அப்புறம் அந்த பூமி பூஜை 2 பேரும் முன்னிலையில பூமி பூஜை போனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தால அந்த பள்ளிக்கூட நிர்வாகிகளாக இருக்கும், பள்ளிக்கூட ஆசிரியர் பெருமக்களாக இருக்கும், பள்ளிக்கூட மாணவ மாணவிகளும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுத்தி. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். Taste the Daily.